பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4 அதிகாரம் 15 வசனம். செயின்ட் மேத்யூ சாப்டர் 4 verse 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மண்ணெழு திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா உலகம் முழுக்க எல்லாமே சொல்லிட்டுருக்குறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த கிறிஸ்து நமக்குள் பிறந்தது உண்மை. ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பெற்றுக்கொண்டது எப்படியோ அதே போல் மற்றவர்களுக்கு நாம் அதில் கையும் களவுமாக கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பண்ணணும்? இதே பரிசுத்த மத்தேயு முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேப்டல் தூதர் பேசுகிறார். சொல்கிறார் பாருங்கள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாராம். ஏசப்பா ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது என்னென்னலாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போகும். பாவங்கள்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். முதலாவது பாருங்கள், பாவங்களை நீக்கி அவங்களை ரட்சிப்பாராம். அடுத்தது பாருங்களேன், ஏசப்பா ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மத்தேயு 2 அதிகாரத்தில் அழகாக பார்க்குறோம். அங்கே பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைப்பாங்களாம். ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளே உண்டாகும். ஏசப்பா நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்குள்ளே கிரியைகள், நமக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களாக வரும். அடுத்தது ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிற அடையாளம், நம்மளே போயிட்டு கீழ்ப்படுகிற ஒரு காரியங்கள். நான் யாருக்கு போய் ஞானஸ்நானம் எடுக்கணும், அவர்கிட்ட போய் எடுக்கணுமெல்லாம் சொல்லக்கூடாது. அவரே கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்க போனார். அந்த கீழ்ப்படிதலை பார்த்துட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படியும் போகும்போது, என்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு கீழ்ப்படிஞ்சு நான் இறங்கி போகும்போது ஆவியானவரே இறங்கி வந்து அற்புதம் செய்கிறார் பார்க்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பரிசுத்த மத்தேயு 3 அதிகாரம் 13 வசனத்தில் பார்க்குறோம், 15 வசனத்தில் பார்க்குறோம், 16 17 வசனத்தில் பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாத்தானை அப்பால போ என்று சொல்லுகிற ஒரு அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே அர்த்தம் செய்வ என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை குறித்து பேசுகிற ஒரு வைரக்கம் உண்டாகிவிடும். ஏசப்பாவுடைய அன்பு பிரசனம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, இருளில் இருக்க ஜனங்கள் பெருவெளிச்சத்தை கண்டார்கள். எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சமாகிய இயேசு மற்றவர்களுக்கு, இருளில் இருக்க ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்படியாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்களேன். வசனத்தை கொண்டு பிசாசை மேற்கொள்கிறார், வசனத்தை கொண்டு தான் பேசுகிறார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மை சூழ்ந்த ஒரு கூட்டத்தை வச்சிருப்பார். 5 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவர் திரளான ஜனங்களை கேட்டு மலை மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். அவரை சூழ்ந்த அநேக வார்த்தைகள் வருது. எப்படி இருக்கணும், எப்படி உபவாசிக்கணும், எப்படி மற்றவர்கள்ட்ட பேசணும், பழகணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும் என்பது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிக்கிறார். அடுத்தது அவர் சொல்கிறாரு, குஷ்டரோகியை பார்த்து தொடுறாரு, சுகம் உண்டாகும்படியாக அவருடைய கரங்களை பயன்படுத்துகிறார். அவருடைய கரங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லி வார்த்தை கொடுக்கிறார். அடுத்தது அவர் பேசுகிறார், எனக்கு சித்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதே நேரத்தில் அங்கே ஒரு அற்புதம் செய்து, நீ போகலை, நீ விசுவாசம் உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லிட்டு தன்னை தேடி வந்தவங்களுக்கும் அவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் செய்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இருளுக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமாம், அது சொல்கிறாரு, பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து நின்று போய் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இரக்கம் அவ்வளோ பெரிய மேன்மைப்படுத்த சொல்லுகிறார். அடுத்தது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது சொல்லிட்டு அந்த மனுஷனை பார்த்துட்டு திடன்கொள் எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் சொல்லிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு அவருடைய சீஷைகளை உருவாக்குகிறார். தம்மோடு கூட இருக்கவும் அவர்களை சொல்கிறார் பாருங்கள். சீஷைகளை மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3 அதிகாரத்தில் அவர் அழகாக சொல்லிக்கிறார், தம்மோடு கூட இருக்கணுமா. ஆண்டோடைய பிள்ளைகள் யாரோட கூட இருக்கணுமா, ஊழியம் செய்யறதுக்காக அவரோட கூட இருக்காமல் போகக்கூடாது, அவரோடு கூட இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்கள் அனுப்பவும் சொல்லி பார்க்கிறோம். இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கலாம். அப்போது விதையை கொடுத்து கர்த்தர் பேசுகிறார். விதைக்கிறவர்கள் ஒருவர் விதைக்க எப்படி புறப்பட்டார்கள் என்று. அதே போல் அவருடைய பார்வை வருகிறது. கடைசியில் பார்க்குறோம், ஏசப்பா அந்த இடத்துல கடைசி நேரத்தில் கூட அவர் வார்த்தையால் பேசுகிறார். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. தொங்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கு என்னோட கூட படத்தில் சேர்ப்பாயின்னு சொல்கிறார். அதில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டாப்புல. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சிலுவையில் வைக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய பார்வை வருது. சேவல் கூவுது. நீ மறுதளிப்பாயின்னு சொன்ன வார்த்தை
அப்படியே ஏசப்பா திரும்பி பார்க்கிறார். சேவல் கூவின உடனே பேதுரு அழகாக கர்த்தரை பார்க்குறாரு. கர்த்தர் பேதுருவை பார்க்குறாரு. கண்கள் பார்த்த உடனே அங்கே ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. மனம் கசந்து அழுகுறாப்புல. அழுது என்ன பிரயோஜனம்? மறுபடியுமாக அவருடைய வேலைக்கு அவர் பாட்டில் போயிட்டே இருக்கிறார். யார் வேலைக்கு? அழகாக அவர் என்ன செஞ்சாரோ அந்த வேலைக்கு மறுபடியும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார். அதுவும் யார் கூட தானே அந்த டீம் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். ஏசப்பத்தில் வர்றாரு. பிள்ளைகளே புசிக்கிறது எதாவது இருக்குதான்னு சொல்லி திருப்பியும் கேட்குறார். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வலதுபுறமாக வலையை போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ வலதுபுறமாக வலையை போட்ட உடனே அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஓ இவர் கர்த்தர் என்று சொல்லி அந்த யோவான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே பேதுரு அதில் குதிக்கிறார். ஆனாலும் அந்த மீன்களை கொண்டு வர முடியல. பேதுரு குதித்தது நிமித்தமாகத்தான் அந்த மீன்கள் கரைக்கு வந்துச்சு. எனக்கு பிரியமானவர்களே, ஆத்துமா அதுக்காக மன்றாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், புலம்புறோம், கதறோம், எல்லாம் பண்ணுறோம். இயேசுடைய வார்த்தையில் நம்ம குதிப்போம். அவருடைய ரத்தத்தில் நீந்துவோம், அவருடைய அபிஷேகத்தில் நீந்துவோம், அவருடைய கிருபையில் நீந்துவோம், அவருடைய வார்த்தையில் நீந்துவோம், அவருடைய வல்லமையில் நீந்துவோம், அவருடைய வரங்களில் நீந்துவோம். இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவின் அன்பு பிரசன்னம் உங்களோட என்னோட கூட இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மளே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உலகத்து ஜனங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுவோம். கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அப்பா, இந்த வார்த்தை மூலமாக இந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித வைராக்கியத்தின் அபிஷேகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் பிதாவே, ஆமேன்.